வெயிலோட அளவு தாங்க முடியல. அதுதான் இப்போ வீடியோ வீடியோ போடுறதா இருந்தாலும் போத்திக்கிட்டு போகிற அளவுக்கு போகுது. வெயில் அப்படி இருக்குது. மழையே ஒழுங்க பெய்யல. வெள்ளாமை வைக்கிறதும் குறைஞ்சி போச்சு. சரி, எல்லா விவசாயமும் குறைஞ்சி போனால் இப்படியே போய்கிட்டு இருந்தால் உயிரினங்கள் எப்படி வாழும்? உயிரினங்கள் வாழாது, ஓட்டவும் சேராது. இப்போ கல்யாணமாகாத கன்னி பையங்களுக்கு உண்டான கஷ்டம். காலையில் சாப்பாட்டுக்கு கஷ்டம், ஒரு துணிமணி உடுத்துறதுக்கு கஷ்டம், ஒரு பைக்கு வாங்கக்கூட கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் வேண்டியது தேவையில்லாத பொருள்கள் வாங்கிறதுக்கும் கஷ்டம். இப்படியே கல்யாணமாகாத கல்யாணங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க, 5 குழந்தைங்க இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்ன கஷ்டம் இல்லாத ஒன்று, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு ஈஸியாக கிடைக்கிது, சாப்பாடு ஈஸியாக கிடைக்கிது, வண்டியில் சுற்றுறதுக்கு சொகுசாக இருக்கிறாங்க. கல்யாணமான பிள்ளைகளுக்கு தனிக்கட்டை, தினமும் தனிக்கட்டை, எப்போவுமே தனிக்கட்டை, தனிக்கட்டை தனிக்கட்டை தனிக்கட்டை, இப்படியே தான் நிலமை போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அதில் இந்த திமிங்கலமும் ஒரு ஆளுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஆமாம், நான் எப்போதுமே பிறந்ததுலேருந்தே தனியாக தான் பிறந்தேன், வளர்க்கும் போதும் தனியாக தான் வளர்ந்தேன், இப்போவும் தனியாக தான் இருக்கிறேன். இனிமேலும் தனியாங்கிறது தெரியல. என் நிலமையை பார்த்தீங்களா? என் நிலமை மாதிரி உங்கள் நிலமை ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் என்ன செய்யணும்? தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆடை வாங்கி வலை, ஒரு மாட்டை வாங்கி வலை, ஒரு குதிரையை வலை, ஒரு யானையை வலை, ஒரு டைனாசரை கூட வலை, அவ்வளோயாப்பா சாக்கடையில் பிறந்து கிடையாது ஒரு பன்னிக்குட்டி, அதை கூட வாங்கி வலை. கழுதை மட்டும் வாங்கிறாதப்பா, பொறி சுமக்குதுன்னு பின்னாடி உதைச்சதுன்னா அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஏன் கழுதைகிட்ட உத வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் மறைமுகம் நிறையா வாங்கியிருக்கிறேன். ஆமாம், கதையோடு மழைக்காலம், மழையோடு வெயில் காலம், வெயிலோடு இருக்கும் இது நம்ம காலம், என்னைக்கு தான் இந்த தீருமோ இந்த பதவி காலம்.